room number 3 and this is room number 4. Thank you. Thank you. ஆமா, நான் தனியா வரணும். நான் பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாத. ஒரு ஆபத்து வராது. ராணி. Hello, darling. ராணி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்காக? உன் மாமனால உனக்கு ஆபத்து வராம இருக்கணும்ல, அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. ஏன்? மாமா மேல புகார் கொடுத்தா அதனால எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ அது வேண்டாம். எனக்கு இப்ப அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. வேண்டாம், நீ இங்கே இரு. நான் போயிட்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு போறேன். ஆமா, வேண்டாம். நான் போயிட்டு வந்து அப்புறம் கூட்டிட்டு போறேன். கையோடு கை சேர்ந்தது அன்பு கொண்டாடும் நன்னாளிது ரெண்டு கையோடு கை சேர்ந்தது தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது உன்னை தேடுது என் உள்ளம் உந்தல் ஆராதனை என் கண்ணில் வைத்தேன் அன்பால் உன்னை சொர்க்கம் என்பதொரு ஆறு காதல் என்பதொரு தோணி சொர்க்கம் என்பதொரு ஆறு காதல் என்பதொரு தோணி பொன்மாலை நேரத்தில் போவோம் அங்கே வெட்கம் என்பதொரு ராகம் மோகம் என்பதொரு தாகம் வெட்கம் என்பதொரு ராகம் மோகம் என்பதொரு தாகம் தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது உன்னை தேடுது என் உள்ளம் ஆராதனை என் கண்ணில் வைத்தேன் அன்பால் உன்னை காதல் ஊறி வரும் பாவை ஜாடை என்பதொரு போதை காதல் ஊறி வரும் பாவை ஜாடை என்பதொரு போதை காணாத தேன் கிண்ணம் காண்பேன் அங்கே
தேடுது என் உள்ளம் உந்தன் ஆராதனை என் கண்ணில் வைத்தேன் என்றால் அம்மா என்னப்பா வேணும்? இந்த ஹோட்டல்ல நம்பர் 3 ரூம்ல நீங்க தானே இருக்கும்? ஆமா. மிஸ்டர் ராம்ஜிக்கு லெட்டர். அவர் வெளியே போயிருக்காரு, என்கிட்ட கொடு. டு திரு ராமு ஃப்ரம் எஸ் தேவகி. தேவகியா? என் டார்லிங் ராமுவுக்கு வணக்கம். என்னது, நமது ரகசிய சந்திப்பு, காதல் விளையாட்டு, திருமண திட்டம் எல்லாமே என் பெற்றோருக்கு தெரிந்து விட்டது. இனியும் தாமதித்தால் ஆபத்து. உடனே நம் பதிவு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யவும். இன்றே என்னை சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் வருங்கால மனைவி தேவகி. வருங்கால மனைவி தேவகி. ராணி, ராணி, ஏன் மாமா வந்தானா? மாமா வரல, என் வாழ்வுக்கு எவனே வந்துட்டான். ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது புரியாது. ஊருக்கு ஒரு காதலி, வேலைக்கு ஒரு வேஷம், நேரத்துக்கு ஒரு பேச்சுன்னு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன் இப்படி கோவிச்சுக்கிறே? இப்ப என்ன வந்து போச்சு? அழுகி நிறுத்திட்டு விளக்கமா சொல்ல. சொல்லு. முதல்ல இந்த லெட்டர் படிங்க. தேவகி? ஆமா, யார் இந்த தேவகி? இந்த லெட்டர் யார் கொடுத்தா? ஆமாமா, கணக்கு இல்லாம காதலிகள் இருந்தா கவனத்துக்கு எப்படி வரும்? ராணி, ஆத்திரப்படாதே. பொண்ணுக்கு பொறுமைதான் முக்கியம். நான் சொல்றத கேளு. கேட்கறது இல்ல. உங்ககிட்ட பணம் மட்டும் இல்ல, அந்த பணத்தையே முதல்ல வச்சு விளையாடுற குணமும் இருக்கு. ராணி, உங்ககிட்ட அழகு மட்டும் இல்ல, அந்த அழகையே கருவியா பயன்படுத்திக்கிட்டு அனுபவிக்கிற வேறையும் இருக்கு. அதுக்கு பலியான பல பேர்கள்ல நானும் ஒருத்தி. ராணி, போங்க, என் எதிரில நிக்காதீங்க. நீங்க ஒரு கல் நெஞ்சுக்காரர், நயவஞ்சகர், நம்பிக்கை துரோகி. போங்க, போயிருங்க. அம்மா. யாரம்மா நீ? என்ன வேணும்? என் பேரு தேவகி. 3ஆம் நம்பர் அறையில ராமன் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பினேன். நேத்து தான் அவர் அறையை காலி செஞ்சுட்டாங்கிற செய்தி எனக்கு இப்பதான் தெரியும். இதுதான் அந்த லெட்டர்? ஆமாங்க, உங்களுக்கு அனாவசியமான தொல்லை கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் வர்றேங்க. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே மன்னிச்சுதான் என்ன பிரயோஜனம்? என் ஆசையால நீதான் மண்ணாளி போட்டியே. நான் எதிர்பார்த்த நல்ல குணமெல்லாம் உன்கிட்ட இருக்குன்னு நம்பித்தான் உன்னை கல்யாணம் செய்துக்கிறான்னு முடிவு செஞ்சிருந்தேன். என்னங்க? இனிமே அது நடக்காது. ஐயோ, என்ன கைவிட்டுடாதீங்க. ராணி, என்ன பொறுத்த வரையிலும் எனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு இந்த தைரியம் இருக்கு. இது எனக்கு தெய்வம் இட்ட கட்டளை. அதை நான் மீறவே முடியாது. இத பார். பொறுமையிலே பூமகளாய், அதாவது ஒரு பெண் பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்னு சொல்றார். நீ என்னன்னா பூமாதேவி மாதிரி இல்ல, நிர்மலையா நெருப்ப கக்கிட்ட. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணாம என்னை பத்தி என்னென்னமோ பேசிட்டேன். ஐ ஆம் சோ சாரி. நீங்க வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது, எனக்கு மட்டுமே உரிமையா இருக்கணுங்கிற ஆசையில தாங்க அப்படி ஆத்திரப்பட்டு பேசிட்டு. என்ன மச்சிருங்க. எப்படியோ உன் மாமங்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா உன்னை நடுகையில விட்டுட்டேங்கிற பழி எனக்கு வேண்டாம். இந்தா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அப்பா வரவழைச்சு நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு. குட் பை. ஓ, யார்? சித்தப்பாவா? யாரு? ராமுவா? ஏப்பா சௌரியமா இருக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கேன். செக்ரட்டரி எங்க? செக்ரட்டரியா? இப்பதான் அந்த பக்கம் போனா, கூப்பிடட்டுமா? வேணாம் வேணாம் சித்தப்பா, ஒரு தகவல் சொல்லத்தான். அதாவது இங்க இருந்து நேரா நான் சிம்லாவுக்கு போறேன். சிம்லாவுக்கா? சிம்லாவுக்கு போன் பண்ணி ரூம் ரிசர்வ் பண்ணி விடுறேன். ஆமா, நீ எப்ப வர்ற? நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி, வச்சிருட்டுமா? தீபாவளிக்கு வந்தேன். ஐயா பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்தேன். அப்போ பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரட்டுமா? வணக்கம் பைரான் பகீர் சார். வணக்கம் வணக்கம்.
என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளை நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்னையா செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணை நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி? வேற வழி, குஸ்தி கோதாவர நம்ம 2 பேரும் இறங்குவோம். நான் பாட்டுக்கு உங்களை குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பேன். கடைசியில் நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். என்ன சொன்ன? ஐயா ஐயா, என்ன பொருளாச்சுங்க, பொருளாச்சுங்க, என் உயிரை உங்க கையில தான் இருக்கு. ஏங்க ஏங்க, சும்மா ஒரு நாடகத்துக்காக இப்படி ஒரு பேச்சு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, நீங்க குஸ்தி கோதாவல இறங்குனா ஒரு சண்டைக்கு 500 வாங்குவீங்களா? 1000 வாங்குவீங்களா? 5000 வேணுமா? 5000 நான் தரேங்க. 5000-மா? அப்பா அப்பா, இப்பதான் நான் உலகத்தையே பாக்குறேன். ஞாபகம் இருக்குல்ல? 5000 ரூபாய் சம்மதமா? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சொல்றா. இவர் உடம்புல நீ எங்க வேணாலும் குத்து, ஆனா வயித்துல மட்டும் கைய வைக்காத. ஏன், என்ன காரணம்? அவர் வயித்துல கைய வச்ச அவருக்கு பயங்கர கோபம் வரும், காண்டாமிருகமாயிருவார். அவருக்கு வயித்துல மாத்திரம் தான் கூச்சமா? ஓஹோ, ரொம்ப சரி. பைல்வான் சார், ஞாபகம் வச்சுக்கோ, 5000 ரூபாய் உங்களுக்கு வேணும். ஆனா ஒண்ணு, குத்து சண்டையில மேடையில் நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தான். ஓஹோ, அங்க கை வைக்க கூடாதுல்ல? அப்பா இங்க பாருங்களேன். என்ன வந்து? பாருங்கப்பா. மாபெரும் குத்துச்சண்டை, அகில உலகமே இதுவரை கண்டிராத அற்புத நிகழ்ச்சி. 800 பவுண்டு பக்கிரியும் 90 பவுண்டு கிருஷ்ணனும் மோதனா? ஏன் அப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னம்மா இது அக்கிரமா? ஏன் குருநாதன் கூட இந்த கோழி குஞ்சு மோதுறதா? நீங்க நினைக்கிறது தப்புப்பா. பெரிய மலைய கூட ஒரு சின்ன உளியால உடைச்சிட முடியும். அவரு வீரன் ஆகணுங்கிறதுக்காக யாருக்கிட்டயும் குத்து சண்டை கத்துட்டு வந்திருக்காருப்பா. இதெல்லாம் எனக்காக, என் காதலுக்காக. உன் காதலுக்காக அவன் உயிரையே பலி கொடுக்க போறான். அப்பா, நம்மளும் போய் பார்க்கலாம்ல? ஆ. அப்பா சரி, போலாம். சரிப்பா.